நான் என்ன அப்படி பெருசாக கேட்டேன் ஜி? யாராச்சும் எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு ஆசையாக கேட்டேன். 1 வருஷம் ஆச்சு ஜி, இது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணலை. ஹாய்மா. சொல்லணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூ ஸோ மச். சயாம், என்ன சொன்ன? Can you not be cringe? ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அவங்க காலத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம். இந்த ஜென்சியை பார்த்தாலே எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஏஜ் கேப் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 32 வயசு ஆகுது. ஆனால் என்னையவே பூமர்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. இன்டர்நெட்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா மோஸ்ட்லி தூங்கிடுவோம் ப்ரோ. அதுவும் இல்லைன்னா டிப்ரெஷன் தான். இன்டர்நெட் இருந்தால் டிப்ரெஷன் வராதா? அப்படி இல்லை, சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டுட்டு டிப்ரெஷனில் போயிடுவேன். இல்லை புரியல, எதுக்கு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும்? என்ன ப்ரோ லூஸ் மாதிரி கேட்குறீங்க? நான் டிப்ரெஷன் எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும். நேற்று உன் ஸ்டோரி பார்த்தேன். ஏன்டா இப்படிலாம் போஸ்ட் பண்ணுற? உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். நான் உன் அண்ணன் மாதிரி. இல்லை நான் உன் அண்ணனே தான், சரியா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும். பிரச்சனை எல்லாம் நம்ம படிக்கட்டாக யூஸ் பண்ணி மேலே ஏறி வரணும். அதை விட்டுட்டு சும்மா சோகமாக எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படி நீ போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க. பார்க்குறது நல்லாவா இருக்கு? ஒன்று புரிஞ்சுக்கோ, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை. புரியுதா? ஏதாச்சும் பேசிக்கிட்டு வாடா. இப்படியே சோகமாக வந்தீங்கன்னா பார்க்குறது நல்லா இருக்கா? இல்லை என்னமோ நான் உன்னை அடித்து கூட்டிகிட்டு போகிறமே நினைப்பாங்க. மூஞ்சி கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரித்த முகமாக வா. புரியுதா? உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா எங்களோட பூமி, இன்டர்நெட் எங்கள் உலகம். அவங்க தான் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. சரி வா, நம்ம தண்ணி குடிச்சுக்கிட்டே பேசுவோம். நான் வரலண்ணே. டேய் நல்லா இருக்கும்டா, வாடா. எங்க? நான் வரலண்ணே. காசு கூட நான் கட்டுறேன்டா, வாடா. இரிட்டேட் பண்ணாதீங்க என்ன. என்னைக்கு ஓவரா பண்ணுறீங்க? ஓவரா பண்ணுறோம்மா? எங்கள் மென்டல் ஹெல்த்லாம் உங்களுக்கு விளையாட்டு விஷயமா இருக்கா? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? இங்கெல்லாம் போனால் ஃபோட்டோ எடுத்து போட முடியுமா இன்ஸ்டாகிராமில்? இப்போது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் ஒருத்தர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஒரு 100 லைக்ஸ் கீழே ஒருத்தன் வாங்குறான்னா அவன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லையே, சுத்த வேஸ்ட்டு. ரொம்ப ஓவராக தான் ஜி போகிறாங்க. நீங்கள் கடைக்கு சாப்பிட கூப்பிட்டா வர மாட்றாங்க. கேட்டால் இங்கெல்லாம் ஃபோட்டோ பிடிக்க முடியாது, போஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தம்பியாக ஒரு அக்கறையில் நான் ஆறுதல் சொல்ல கூப்பிட்டு போனேன் ஜி. விஷம் பிடிச்சி அலையிறாங்க. நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை ப்ரோ, கிரிஞ்சுன்ற வேர்டே நாங்கள் தான் ரீஇன்வென்ட் பண்ணோம் ஆக்சுவலி. இப்போது டிக்டாக்கே எங்கள் ஜெனரேஷன் நம்பி தான் இருக்குது ப்ரோ. ஒரு நாள் உங்களால் எங்களோட கிரிஞ்சினஸ் பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. ஸோ கிரிஞ்சு பண்ணலாம் ப்ரோ, பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் எங்கள் ஜெனரேஷன் மட்டும்தான் பண்ணணும்.
தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் உன் ஊர் என்னன்னு கேட்டேன், ஆனால் நீ சொல்லாமையே போயிட்ட. ஏன்? அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க ப்ரோ? அது ஒன்றும் இல்லைடா, பழக்கமாயிருச்சு, விட முடியல. சரி விடு. ப்ரோ, நீங்கள் இப்படி தான் மூச்சு விடுவீங்களா? அது கேட்க லைட்டாக கிரிஞ்ச் மாதிரி இருக்கு. ஆமாவா? ஆ. இப்போ ஓகேவா? ஓகே. இவங்களால நம்ம கலாச்சாரத்துக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டா பாதிப்பு இல்லை. ஏன்னா எங்க கலாச்சாரத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இனி எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். இப்போல்லாம் எதை பார்த்தாலுமே கிரிஞ்சா இருக்கு ப்ரோ. ப்ரோ, நீங்க நடக்கிற ஸ்டைல் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் மாத்தி நடங்க.